ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். அன்னியாஸ் கிச்சனோட ஸ்பெஷல் குழம்பு மிளகாய் பொடி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். எவ்வளோ கமெண்ட்ஸ், எவ்வளோ டிஎம்ஸ், தேங்க்யூங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு. ஸோ அன்னியாஸ் கிச்சனோட ஸ்பெஷல் குழம்பு மிளகாய் பொடி எப்படி பண்ணலான்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கிலோ தனி மிளகாய் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வெயிலில் நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிளகாவை உடைச்சோம்னா நல்லா உடையணும், அந்த மாதிரி, அதாவது கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு உடையணும், அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் வரமல்லி, நாட்டு மல்லி வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி அதை வெயிலில் காய வச்சு இப்போ நான் வறுக்கிறேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக எடுத்து வடை செட்டில் போட்டு இந்த மாதிரி, அதாவது கருக விட்டுறக்கூடாது, கருக விடாமல் நம்ம வறுத்து எடுக்கணும் இதை. இப்போது நெக்ஸ்ட் 200 கிராம் சீரகம், 200 கிராம் மிளகு, இதையும் நம்ம இந்த மாதிரி வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட பக்குவம், அதோட மனம் வரும். அந்த மனம் வர்றப்பே நம்ம எடுத்துடணும். கருக விட்டுறக்கூடாது, சிம்மில் வச்சே நம்ம வதக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ சோம்பு ஒரு 100 கிராம்ஸ். சோம்பு பார்த்துட்டிங்கன்னா இதையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி வடை சட்டியில் போட்டு நல்லா, அதை நம்ம போடுறப்ப க்ரீனிஷாக இருந்துச்சு, எடுக்கிறப்ப லைட் ப்ரௌன் இருந்தது. இப்போது வெந்தயம் ஒரு 50 கிராம், அது போடுறப்ப நல்ல மஞ்சளாக இருந்தது, இப்போது லைட் ப்ரௌனிஷாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு பக்குவம். இப்போ கடுகு ஒரு 100 கிராம். கடுகு பார்த்துட்டிங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க. அது லைட்டாக வெடிக்கும், லைட்டாக டப் டப் டப்னு வெடிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து இதில் போட்டுருங்க. நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேனில் போட்டுருங்க. இப்போது கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம், அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இது போடுறப்ப நல்லா எல்லோயிஷாக இருந்தது, நம்ம எடுக்கிறப்ப லைட் ப்ரௌன் இருந்திருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து துவரம்பருப்பு, அதுவும் ஒரு 200 கிராம் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை எடுத்து உள்ளே போட்டுருங்க. மைண்டில் வச்சுக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு 100 கிராம்ஸ் அரிசி, புழுங்கல் அரிசி ஏதாவது ஒன்று, அதை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து இந்த இன்க்ரீடியன்ஸ்குள்ளே சேர்த்துடலாம். இப்போது நான் ஒரு 50 கிராம் பக்கம் விரலி மஞ்சள் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ்குள்ளே சேர்த்துடலாம். இப்போது கட்டி பெருங்காயம் நல்லா தட்டினது, இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அந்த பெருங்காயம் லைட்டாக ஒயிட் கலராக மாறும், அந்த ஸ்டேஜில் நம்ம இதை சேர்த்துடலாம். எதையுமே கருக விட்டுறாதுங்க, பக்குவம் ரொம்ப ஜாஸ்தியாக தேவை. ஸோ அதாவது இந்த கலவை, அதுக்கப்புறம் மல்லி, மிளகாய், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சோம்னா இந்த மாதிரி மசாலா பொடி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், அனன்யாஸ் கிச்சனோட ஸ்பெஷல் மசாலா ரெடி ஆயிடுச்சு.